வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கிராசரிஸ் வந்து நான் 25 வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எப்படி என்னோட லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து வீட்டில் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். என்னோட வீட்டில் கிச்சனில் ஒரு செல்ஃபை வந்து நான் பேண்ட்ரியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதில் வந்து ஒரு பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் ஆரஞ்சு கலரில். இது வந்து தூளுப்பு பாக்கெட் ஒரே ஒன்று மட்டும் இருக்குது. அப்போ வந்து எனக்கு கல்லுப்பு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். 2 பாக்கெட் வாங்கணும். அதுக்கடுத்து சுண்டல் வந்து இருக்குது, கொஞ்சம் இருக்குது. இது வந்து ரொம்ப நாள் ஆகியாச்சு. இந்த மாதம் எப்படியும் இதை வந்து காலி பண்ணிடணும். சுகர் வாங்கிட்டு வந்த பேலன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. அதில் ஒரு பாக்கெட் இருந்துச்சு இல்லையா, இது வந்து பாஸ்மதி ரைஸு. இதுவும் ரொம்ப நாள் ஆகியாச்சு. நான் வந்து நார்மல் அரிசியை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பிரியாணிக்கு ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் கூட வண்டு வந்த மாதிரி இருக்குது. அதனால் வெயில் வரும்போது இதை காய வச்சுட்டு இதையும் இந்த மாதத்தில் யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அதுக்கடுத்து வந்து பொரிகளில் இருக்குது ஒரு 2 பாக்கெட்டு. அப்போ பொரிகளில் வந்து எனக்கு 2 மாதத்துக்கு வாங்க வேண்டியது இருக்காது. இது எப்போ வாங்கினது அப்படின்னா, ரேஷன் கடையில் உள்ளது. எங்கள் அத்தை ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது 2 பாக்கெட் இருக்குது. அப்புறம் மேகி ஒரு சின்ன பாக்கெட் இருக்குது. மேகி வந்து நான் இந்த மாதிரி ஸ்மால் பாக்கெட் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அது வந்து 7 ரூபா ப்ரைஸு. ஜீரகம் ஒரு பாக்கெட்டு, சோம்பு ஒரு பாக்கெட்டு, மிளகு வந்து 2 பாக்கெட் இருக்குது. எப்போவுமே வீட்டில் மிளகும் சீரகமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். ஸ்டாக் வந்து எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு பவுடர் வந்து எனக்கு தேவைப்படும். அப்போது கரெக்டாக அரைக்கிறதுக்கு வந்து இருக்கிற மாதிரி எப்பவும் பார்த்துக்குவேன். சீரகத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், இந்த மாதிரி பவுடர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வந்து வீட்டிலையே ரெடி பண்ணிக்குவேன். பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் கடாயில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து லைஃப் வரும். அதுக்கடுத்து ஒரு கோதுமை மாவு பாக்கெட் இருக்கிறது, இன்னொன்று வந்து பாதி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ 1.5 கிலோ வந்து இருக்குது. அப்போ எனக்கு கோதுமை மாவு வாங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் அப்ளோ பாக்கெட், இதுவும் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது தான். இங்கே வந்து இந்த மாதிரியான அப்ளோ வந்து கிடைக்காது. அப்புறம் பொட்டின மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து தட்டாம்பயிறு இருக்குது. அதுவும் ஊர்லேருந்து அத்தை கொண்டு வந்தது தான். அதையும் ஒரு நாள் யூஸ் பண்ணிடணும். பாத்திரம் விளக்குற லிக்யூட் இல்லை, சோப்பு மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து அந்த பக்கம் இருக்கிறது வந்து ஒரு விளக்குன பாக்கெட் வந்து இருக்குது. அதுவும் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர்றதான். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப பெரிய பெரிய பாக்கெட்ஸாக தான் கிடைக்கும். இந்த டப்பாவில் வந்து எல்லா மசாலா ஐட்டம்ஸும் வச்சுருப்பேன். இது வந்து பக்கத்து ஷாப்பில் வாங்குறது தான். மட்டன் மசால், அதுக்கப்புறமா பவுடர், சிக்கன் மசாலா, அதுக்கடுத்து டீ வந்து ஒரு பாக்கெட்ஸ் இருக்குது, கரம் மசாலா ஒரு பாக்கெட் இருக்குது, அதுக்கப்புறமா கிராம்பு, அன்னாச்சி பூ, இது எல்லாமே நான் ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா அங்கே தான் ப்ரைஸ் எனக்கு கம்மியாக கிடைக்கும். இங்கே வந்து ரேட் ரொம்பவுமே அதிகம். இங்கே வந்து 11 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் பாருங்கள் கிராம்பு ஒரு பாக்கெட். அதே இது இங்கே 54 ரூபா 60 ரூபா கிட்ட. நான் ஊருக்கு போகும்போது தான் வாங்குவேன். அது வரைக்கும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் சமாளிச்சுக்குவேன். அதுக்கடுத்து இது வந்து சேமியா இருக்குது. இதுவும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் கேசரி ஒரு தடவை பண்ணணும். இப்போ காட்டுறேன் இல்லையா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் தான் வாங்குவேன். எல்லாமே 5 ரூபா பாக்கெட், 10 ரூபா பாக்கெட் அந்த மாதிரி வாங்குறது தான். இது எல்லாமே லாஸ்ட்டாக நான் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, அப்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே புரியும். எது வந்து இங்கே வாங்குவேன், எது ஹோல்சேல் ஷாப்பில் போய் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பருப்பு எனக்கு அதிகமாகவே தேவைப்படும். ஏன்னா இட்லிக்கு யூஸ் பண்ணுறது. நான் வந்து நிறைய குழந்தைங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி அதிகமாகவே உளுந்தம்பருப்பு எடுத்துக்குவோம். அதுதான் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. துவரம்பருப்பு வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்குது, இருந்தாலும் வாங்கணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் இருக்குது. பாசிப்பருப்பு வந்து முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பொருள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அப்போவே அந்த டப்பாவை கழுவி அதே இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிடுவேன். அப்போது நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து ஒரே நாளில் கழுவி வச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தீந்து போனாதான் அப்படின்றது கிடையாது. பேண்ட்ரியிலேருந்து எடுத்து ஒரு பொருளை ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் அதை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அடுத்த நாள் தான் அதை வந்து நான் ஃபில் பண்ணுவேன். மசால் பொடி வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஃப்ரிட்ஜில் 2 பாக்கெட் வந்து ஸ்டாக் வச்சுருக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக ஊருக்கு போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்தது தான். பொரிகளில் வந்து இருக்குது. வேர்க்கடலை கொஞ்சம் வாங்கணும், ஒரு 1/2 கிலோ கிட்ட. அடுத்து மிளகு வந்து இருக்குது, நம்ம ஃபில் பண்ண வேண்டியது தான். மிளகு தூள் வந்து தீந்து போச்சு, வாஷ் பண்ணுறதுக்கு அந்த டப்பாவை எடுத்து வைக்கணும். மஞ்சள் தூள் இருக்குது. ஜீனி வந்து இப்போ தான் ஃபில் பண்ணேன். பக்கத்து ஷாப்பில் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ரொம்ப அமௌண்ட் அதிகமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. 1 கிலோ 47 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. நான் டிமார்ட்டுக்கு போகும்போது அங்கே எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். வெந்தயம் இருக்குது, மிளகாய் தூள் வந்து இருக்குது. இது எல்லாமே வாங்க வேண்டிய தேவை கிடையாது, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இந்த செல்ஃபுக்கு அப்படியே மேலே இருக்கிறது பார்க்கலாம். சுண்டல் வந்து கொஞ்சம் இருக்குது. இதையும் ஒரு நாள் வந்து குழம்பு வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்துக்கலாம். தட்டாம்பயிறு வந்து கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் இருக்குது. டீ தூள் வந்து நான் வந்து ஒரு பாக்கெட் மட்டும் வச்சுருக்கிறேன். ஏன்னா அதிகமாக காஃபி தான் எடுத்துக்கிறோன்றதுனால டீ தூளை வந்து நான் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிங்க் கலர் டப்பா இருக்கு இல்லையா, இதில் தான் நான் வந்து கறி மசாலா ஐட்டம்ஸ்லாம்
ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். பக்கத்தில் உள்ளது வந்து நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கிறேன். லாஸ்ட்டு உள்ள டப்பாவில் வந்து எசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. இது வந்து சத்து மாவு வந்து எப்போவாச்சும் நான் தம்பி பாப்பாவுக்கு வந்து கொடுப்பேன், இல்லாட்டி ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுப்பேன். பக்கத்தில் உள்ளது சோடா உப்பு. இது வந்து பிளாக் சால்ட்டு. இந்த சால்ட் வந்து நம்ம தயிர் ஊற்றி பிளாக் சால்ட்டை லேசாக போட்டு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு நாள் சாப்பிடும்போது அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். க்ரீன் சில்லி சாஸ் வந்து இருக்குது. ரெட் சில்லி, சோயா சாஸ் இது மட்டும் வாங்கணும் இந்த மாதம். இப்போது வீட்டில் என்ன இருக்குது இல்லை அப்படின்றத நம்ம செக் பண்ணியாச்சு. செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணுவீங்க இல்லையா? செக் பண்ணும்போது எது வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் இருக்கோ அதை வந்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எந்த ஒரு ஐட்டத்தையும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நான் எப்படி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எந்த ஒரு சார்ஜும் உங்களுக்கு கிடையாது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நான் வந்து எந்த மாதிரி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்துடலாம். வந்து 2 டைப்பாக சொன்னேன் இல்லையா? ஒன்று வந்து ஹோல்சேல் ஷாப்பில் போய் வாங்குறது, நான் வந்து டிமார்ட்டில் வாங்குவேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஷாப்பில் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்குவேன். ஃபஸ்ட்டு வந்து டிமார்ட்டில் வாங்குறத சொல்லிடுறேன். கல்லுப்பு வந்து 2 பாக்கெட் எழுதியிருக்கிறேன். இட்லி அரிசி வந்து ஒரு 5 கிலோ. அடுத்து ஜீனி வந்து 3 கிலோ எழுதியிருக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன் இல்லையா? இதை விட கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த மாதம் பிறந்தோடனே எனக்கு அதிகமான ஐட்டம்ஸ் வந்து தீர்ந்து போன மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு அடுத்த மாதம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. அதுக்கடுத்து பாசி பருப்பு வந்து ஒரு 1/2 கிலோ, துவரம் பருப்பு 1/2 கிலோ, கடலைப்பருப்பு 1/2 கிலோ, வத்தல் வந்து 200 கிராம் எழுதியிருக்கிறேன். ஏன்னா நிறையா பவுடர் ஐட்டம்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. உப்பு மிளகுத்தூள் வந்து பவுட்ரு பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இட்லி பொடி அரைக்க வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிகமாக எழுதியிருக்கிறேன். பட்டாணி வந்து 1/4 கிலோ எழுதியிருக்கிறேன். 1/4 கிலோவாக கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கணும், இல்லாட்டி அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். முந்திரி வந்து 1/4 கிலோ, கிஸ்மிஸ் 1/4 கிலோ எழுதியிருக்கிறேன். எப்போவும் டிமார்ட் போனேன் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ் இருக்கும். மிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வாங்கிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அடுத்து வேர்க்கடலை வந்து ஒரு 1/2 கிலோ எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறமா மேக்ரோனியன் ஒரு பாக்கெட்டு, போகா ஒரு பாக்கெட் எழுதியிருக்கிறேன். நான் வந்து பருப்பெல்லாம் 1/2 கிலோ எழுதியிருக்கிறேன் இல்லையா? அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் வாங்க போகிறேன். ஏன்னா நம்மளால் கரெக்டாக அக்யூரேட்டாக வாங்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாக்கெட்ஸாக நான் வாங்க மாட்டேன். லூஸில் வாங்குறதுனால கொஞ்சம் முன்னப்பிட ஆக தான் செய்யும். அதுக்கடுத்து வந்து ஸ்க்ரப் பேட், பாத்திரம் வளர்க்குற ஸ்க்ரப் பேட் வந்து ஒரு பாக்கெட்ஸ் வாங்கணும். ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, அதனால் இந்த மாதம் வந்து வாங்கணும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். கடலெண்ணெய் 2 லிட்ரு, நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/2 லிட்ரு வாங்கணும். நல்லெண்ணெய் எப்பயும் கிடைக்கலையோ இந்த தடவை கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா தீபாவளி வர்றதுனால. பாமாயில் வந்து 1 லிட்டர் வேணும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். நான் வந்து ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே பாமாயிலில் தான் பொரிப்பேன். அதனால் பாமாயில் 1 லிட்டர் எழுதியிருக்கிறேன். குழந்தைங்களுக்காக பிஸ்கட் வாங்கலாம், ஏன்னா பக்கத்து ஷாப்பில் போய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்காக ஒரு பிஸ்கட் வந்து ஒரு பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து அரிசி மாவு 1 கிலோ வாங்கணும், இடியப்பம், கொழுக்கட்டை அந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்காக. என்னோட பட்ஜெட் வந்து 25 அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எக்ஸ்ட்ரா வந்து 1000 ருபீஸ் வச்சுருக்கிறேன். இது வந்து நான் தீபாவளிக்குன்னு வச்சுருக்கிற அமௌண்ட்லேருந்து 1000 எடுத்துருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா வீட்டில் வந்து கொசு பேட் வந்து ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தோம். அது ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல, கொசு தொல்லை தாங்க முடியல. அதனால் ஒரு கொசு பேட் வந்து புதுசாக வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பாப்பாவுக்கு வந்து புது செப்பல் வாங்கணும். இதுக்காக ஒரு 1000 ருபீஸ் வச்சுருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் 25 வந்து பலசரக்கு ஐட்டம்ஸ்க்கு சொன்னேன் இல்லையா? அதில் வந்து ஒரு 500 வந்து இந்த தடவை எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு என்னோட கால்குலேஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா வாங்க போகிற அரிசி ஐட்டம், ஜீனி, அதுக்கப்புறமா உப்பு ஐட்டம் எல்லாமே சொன்னேன் இல்லையா? நான் எழுதியிருக்கிற குவான்டிட்டியை விட கொஞ்சம் அதிகமாக வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அடுத்த மாதம் வந்து 15ஆம் தேதிக்கு அப்புறமா தான் போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா மாதம் பிறந்தோடனே ரஷ்ஷு ரொம்ப அதிகமாக இருக்குது. என் ஹஸ்பண்டுக்கும் மந்த் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால நான் மிடில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதம் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நான் கணக்கு பண்ணது 3,500 4க்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம் டிமார்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வந்து செலவாச்சு அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். பக்கத்து ஷாப்பில் வாங்குவேன்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து கம்பல்சரி வாங்க வேண்டிய ஐட்டம்ஸ் அப்படின்றது கிடையாது. எனக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்குவேன். ஏன்னா பக்கத்தில் தான் வாங்க போகிறேன் இல்லையா? அதோட ப்ரைஸும் மாற போகிறது கிடையாது. அதே மாதிரி கரம் மசாலா, சேமியா, பிம் லிக்யூடு, ப்ரூ வந்து ஒரு பவுச்சாக எடுக்கணும். அது வந்து காயின்ஸ் நான் வச்சுருக்கிறேன் இல்லையா? அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அது
250 260 கிட்ட வரும். அதெல்லாம் கொடுத்துட்டு ப்ரூ வாங்குற மாதிரி தான் பிளானு. அதுக்கடுத்து சிக்கன் மசால் வந்து தேவைப்படும். சிக்கன் 65 மேகி பேஸ்ட்டும் 20 ருபீஸோட தான் வாங்குவேன். அது மட்டும் இல்லாமல் விம் பார் சோப்பு இப்போ ஒன்று காட்டினேன் இல்லையா, 5 ருபீஸ். அது எப்போவுமே 5 ருபீஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். தண்ணியில் வந்து அதிகமாக கரையிற மாதிரி தெரியுது. நம்ம 5 ரூபா சோப் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து கம்ஃபர்ட்டும் 3 ருபீஸ் பாக்கெட் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஷாம்பு வந்து 1 ரூபி பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுவேன். இது வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வாங்கிக்குவேன். இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நான் மணி சேவிங் vlog வந்து போஸ்ட் பண்ணுறேன் இல்லையா, அப்போது எப்போ நான் வாங்குறேன் அப்படின்ற எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டவுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.